ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்ன படிக்கிறது, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறது, ஃபஸ்ட்டு எது படிக்கிறது அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஏன்னா இதில் லாஸ்ட் 4 to 5 கொஷின் பேப்பர்ஸை வந்துட்டு நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி என்னென்ன கேட்பாங்க, எதில் என்ன கேட்பாங்க அப்படின்ட்டு நம்ம பேட்டர்ன் தான் எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ எண்ட் ஆகுறப்ப ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் எது படிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு தான் நீங்கள் எழுத போகிறீங்க எக்ஸாம். அதில் வந்துட்டு பார்ட் 1ல் உங்களுக்கு 1 மார்க்ஸே 14 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ 14 1 மார்க்ஸில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 வந்து சினோனிம்ஸ் கேட்டிருப்பாங்க, நெக்ஸ்ட் 3 ஆன்டனிம்ஸ் கேட்டிருப்பாங்க, நெக்ஸ்ட் 1 ப்ளூரல் ஃபார்ம், தென் ப்ரிஃபிக்ஸ் ஒரு சஃபிக்ஸ் ஒன்று இருக்கும், அப்ரிவேஷன் ஒன்று இருக்கும், ஃப்ரேசல் வேர்ப் இருக்கும், காம்பவுண்ட் வேர்ப் இருக்கும், ப்ரிப்போசிஷன் ஒன்று இருக்கும், டென்ஸ் ஃபார்ம் ஒன்று இருக்கும், லிங்கர் ஒன்று இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம சேனல்லே வந்துட்டு இதுக்கப்புறம் ஒன் வீடியோ போட்டே இருப்போம். ஸோ வந்துட்டு அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த பேட்டர்னில் தான் வரும். ஸோ ஷோராக வந்துட்டு இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 செக்ஷன்ஸ் இருக்குது டோட்டலாக. அதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்துட்டு உங்களுக்கு ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 3 to 6 மார்க்ஸுக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் செக்ஷன். அதில் வந்துட்டு உங்களுக்கு 4 கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து 3 கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்டிருப்பாங்க ப்ரோஸ்லேருந்து. ஒவ்வொன்றுமே 2 மார்க்கில் இருக்கும். நெக்ஸ்ட்டு செக்ஷன் 2லையுமே வந்துட்டு உங்களுக்கு 3 கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். அந்த போயம்லேருந்து போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுலேயுமே வந்துட்டு 3 to 6 உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு 3 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து செக்ஷன் 3 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே கிராமர் தான் கொடுத்துருப்பாங்க. செக்ஷன் 3 கிராமரில் உங்களுக்கு 5 கொடுத்துட்டு 5 கொஸ்டின்ஸ்லேருந்து 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 to 6 மார்க்ஸ். கிராமர் பார்ட்டில் வந்துட்டு ரிப்போர்ட்டட் ஸ்பீச், change the voice, punctuation, transformation of sentences, rearrange the words. இந்த 5 தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து ஏதாவது 3 நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 5மே நம்ம டிஸ்கஸ் பண்ணி நம்ம அடுத்த வீடியோ வந்துட்டு வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோலாம் கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட் செக்ஷன் 4 பார்த்தீங்க அப்படின்னா ரோட் மேப் தான் கேட்டிருப்பாங்க. ரோட் மேப் வந்துட்டு உங்களுக்கு 2 மார்க்ஸுக்கு இருக்கும். ஒரு ரோட் மேப் தான் கேட்பாங்க. நீங்கள் கம்பல்சரி அதை அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ரோட் மேப்புமே நம்ம வீடியோ போடுவோம், அதை பார்த்துக்கோங்க. எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் 3 பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் 3ல் உங்களுக்கு அகெயின் யூ வில் ஹாவ் 5 செக்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோஸ் பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. தே வில் பி 2 பேராகிராஃப்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக 4 பேராகிராஃப்ஸ் இருக்கும். 4ல் வந்துட்டு நீங்கள் 2 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், 2 ஆப்ஷனில் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ 2 5 10 மார்க்ஸ் உங்களுக்கு ப்ரோஸ் பேராகிராஃப் வரும். நெக்ஸ்ட் செக்ஷன் 2ல் வந்துட்டு உங்களுக்கு அகெயின் போயம் பேராகிராஃப்ஸ் தான் இருக்கும். இதுலையுமே வந்துட்டு 4 கொடுத்துட்டு நீங்கள் 2 ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் 2 5 10 மார்க்ஸ். இதில் வந்து 2 போயம் பேராகிராஃப் கேட்டிருப்பாங்க. பேராஃப்ரேஸ் ஒன்று வரும். அடுத்து அந்த போயமோட ஸ்டான்ஸா கொடுத்துட்டு அதுலேருந்து ரீட் த ஸ்டான்ஸா அண்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி போயம் பார்ட் வரும் பேராகிராஃபில். நெக்ஸ்ட் செக்ஷன் 3ல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி பார்ட்டு. சப்ளிமெண்ட்ரியில் உங்களுக்கு ஒரு கொஷின் எழுதுற மாதிரி இருக்கும். 1 5 or 5ல். ஸோ உங்களுக்கு 2 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2லேருந்து நீங்கள் 1 சூஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்துட்டு ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ் இருக்கும். அது சென்டென்சஸ் வந்துட்டு கொடுத்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் கரெக்ட் ஆர்டரில் எழுதுற மாதிரி இருக்கும். 5 சென்டென்சஸ் ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர். ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு சப்ளிமெண்ட்ரியிலேருந்து உங்களுக்கு 2மே இருக்கும். ஸோ ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு அதில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் செக்ஷன் 3ல். அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4. செக்ஷன் 4ல் உங்களுக்கு டோட்டலாக 6 கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து 4 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 2 உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ 4 5 20 மார்க்ஸுக்கு இந்த செக்ஷன் உங்களுக்கு. இதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கேட்பாங்க, லெட்டர் ரைட்டிங் இருக்கும், நோட்டீஸ் இல்லைனா ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்பாங்க, அடுத்து பிக்சர் காம்ப்ரஹென்ஷன் இருக்கும், சம்மரி ரைட்டிங் இருக்கும், எரர் ஸ்பாட்டிங் இருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ போடுவோம், மறக்காமல் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 5 பார்த்தீங்க அப்படின்னா மெமரி போயம் தான் கேட்பாங்க. ஸோ எல்லா மெமரி போயமே தரவு பண்ணி வச்சுக்கோங்க. 5 மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியாக மெமரி போயம்லேருந்து வந்துடும். நெக்ஸ்ட் பார்ட் 4 பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பார்ட். இதெல்லாம் உங்களுக்கு 16 மார்க்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ 2 கொஷின்ஸ் இருக்கும். 2 8 16. ரெண்டுமே எப்படி இருக்கும்னா 46th கொஷின் உங்களுக்கு ஹின்ஸ் டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக 2 ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கும். இதர் ஆரில் நீங்கள் எழுதுகிற மாதிரி இது இல்லைன்னா அது சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஹின்ஸ் டெவலப்மெண்ட். அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எழுதணும். 8 மார்க்ஸ் உங்களுக்கு அதுக்கு. நெக்ஸ்ட் 47 பார்த்தீங்க அப்படின்னா பேசேஜ் காம்ப்ரஹென்ஷன் இருக்குது. பேசேஜ் காம்ப்ரஹென்ஷன் இல்லைன்னா போயம் காம்ப்ரஹென்ஷன் 2 கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுமே ஈச் ஒன் கேரிஸ் 8 மார்க்.
இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதிக்கலாம். பேசேஜ் காம்ப்ரஹென்ஷன் சூஸ் பண்ணால் அது எழுதிக்கலாம், இல்லைனா போயம் காம்ப்ரஹென்ஷன் உங்களுக்கு எது வந்து நல்லா வருமோ அது பார்த்து எழுதிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் இருக்க போது இந்த பேட்டர்ன் தான் கன்ஃபார்மாக வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டாங்களே போதுமானது. இதிலேருந்து வரும். ஸோ இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கலாம். உங்களோட இங்கிலீஷ் எக்ஸாமில் தான் உங்களுக்கு டோட்டல் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும். நிறைய ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம் சில்ட்ரன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன இதுக்கெலாம் வீடியோ வேணும், என்னென்ன டாபிக்ஸில் வீடியோ வேணும்னு வந்துட்டு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த டாப்பிக்கு நம்ம வீடியோ போடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.